இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமம் 11:33. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் தேவன் செஞ்சதை நன்றியோடு நினச்சி பார்க்காம எங்களுக்கு இறைச்சி கொடுக்காம கொல்ல பார்க்குறாருன்னு கடவுளை குறையாக பேசின போது தேவனுக்கு கோபம் வருது. ஆனால் தேவன் அவங்கள உடனே அழிச்சு போடாமல் அவங்க பார்க்குற மாதிரி அதிசயத்தை நடத்தி காடைகளை அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்க அதை மென்று முழுங்கிறதுக்கு முன்னாடியேவும் குறை பேசின எல்லாத்தையுமே தேவன் பெரிய வாதையை கொடுத்து கொண்டு போட்டார். நாமளும் தேவன் இந்நாள் வரைக்கும் நமக்கு செஞ்சதை கொஞ்சம் கூட நன்றியோடு நினச்சி பார்க்காம தேவனை குறை பேசும்போது நம்ம கேட்டதை நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி அதை நம்மளை பார்க்கும்படியே செய்வார். ஆனால் நாம் குறை சொன்னதுனால அதை நாம் அனுபவிக்க முடியாத மாதிரி செஞ்சிடுவார். நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கிறோமா இல்லை அழிந்து போக போகிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்து தேவனை பற்றி பேசணும். ஆமேன்.